ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் பீஃப் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி, சீரகம், குருமிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, வரமிளகா, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பீஃப் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச மசாலாவை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பொடியாக்கிக்கோங்க. பொடியானதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை கொட்டிக்கோங்க. நல்லா கறி வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. நான் லைட்டாக மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் மசாலா போட்டு ஆட் பண்ணி இறக்கிட்டேன்.